ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் மராரா கிரிக்கெட் கிரவுண்ட் டார்வின்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். டார்வின் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இன்டர்நேஷனல் T20 மேட்சஸ் இங்க நடந்ததில்லை. டொமஸ்டிக் T20ஸ்ல நியூட்ரல் ட்ராக்கா இருந்திருக்கு. பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். இங்க ஃப்ரெஷ் பிச் ஆனதால இனிஷியலா பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். டொமஸ்டிக் மேட்சஸ்ல லேட்டரா பிச் ஸ்லோ டவுன் ஆகுது. பேட்டிங் டஃபா இருக்கும். ஸ்பின்னர் சூப்பரா பவுல் பண்ணுவாங்க. பட் இங்க எந்த மாதிரி பிச் கொடுக்க போறாங்க பார்க்கணும். ஆன் டைம்ல பிச் ரிப்போர்ட் பார்த்து டீம் ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். இங்க கடைசியா 2008ல இன்டர்நேஷனல் ODI மேட்சஸ் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போதான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடக்க போகுது. ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் மிச் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. 4 மெயின் பவுலர்ஸ், அதுல 3 பேசஸ் அண்ட் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷன்ல ஆடுவாங்க. 5th பவுலிங் ஆப்ஷனா மேக்ஸ்வெல் தென் மிச் ஓவனை யூஸ் பண்ணுவாங்க. கிரீன் அண்ட் மிச் மார்ஷ் ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்றதில்ல, பேட்டிங் மட்டும்தான் பண்றாங்க. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா சீன் அபாட், பென் வாஷியஸ், ஆடம் சாம்பா தென் ஹேசல்வுட் பவுல் பண்ணலாம். மேக்ஸ்வெல் அண்ட் மிச் ஓவன் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல பென் வாஷியஸ், ஹேசல்வுட் அண்ட் மேக்ஸ்வெல் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல சீன் அபாட், பென் வாஷியஸ் தென் ஹேசல்வுட் பவுல் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் அண்ட் பிரட்டோரியஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. இங்க கார்பின் போஸ்டில்ல முத்துசுவாமி ஆடலாம். மப்பாக்கா, கபா பீட்டர் எல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஜார்ஜ் லிண்டே, இங்கிடி, ரபாடா தென் பர்கர் பவுல் பண்ணலாம். போஸ்டில்ல முத்துசுவாமி தென் மார்க்ரம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல பர்கர், இங்கிடி, ரபாடா பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, பர்கர் தென் கார்பின் போஸ்ட் இருந்தா போஸ்ட் கூட பவுல் பண்ணலாம். ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் டீசன்ட் பிளேயர், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 3 இன்னிங்ஸ்ல 44 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் அகேன்ஸ்ட் ரபாடா 4 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதுல 3 டைம்ஸ் அவுட்டா இருக்காரு. பட் இங்கிலீஷ் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு டீசெண்டா ஆடலாம். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டீசன்ட் பிளேயர், ரீசெண்டா கொஞ்சம் ஆவரேஜா ஆடிட்டு இருக்காரு. பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறது இல்ல. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 3 இன்னிங்ஸ்ல 115 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. டீசெண்டா ஆடி இருக்காரு. ஹெட் அகேன்ஸ்ட் ரபாடா தென் லுங்கி இங்கிடி ODIஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் T20ஸ்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. தென் ஹெட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கால பர்கர் லெஃப்ட் ஹேம் பேசர் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. பட் டிராவிஸ் ஹெட் டிராப் பண்றது ரொம்ப ரிஸ்க். சடனா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஹெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 40 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. மிச் மார்ஷ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டீமோட கேப்டன். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவரா இருக்கு. லாஸ்ட் 5 இன்னிங்ஸ்ல 20-25 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றாரு. பட் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 45 ஆவரேஜ்ல 318 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டா ஆடி இருக்காரு. மார்ஷ் எப்பவும் சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். மார்ஷ் எகென்ஸ்ட் ரபாடா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. எகென்ஸ்ட் இங்கிடியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் ரீசன்ட் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எகென்ஸ்ட் இங்கிடி அண்ட் ரபாடா. டிம் டேவிட் ஃபினிஷர் ரோல ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டா 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 இன்னிங்ஸ்ல 64 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இங்க ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணா கண்டிப்பா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 43 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 28 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடி இருக்காரு. கேமரன் கிரீன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுவாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் 5 T20ஸ்ல 3 50s அடிச்சிருக்காரு. இங்கேயும் டீசெண்டா ஆடலாம். கிரீன் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றதில்ல. ஒரு பேட்டரா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. கிரீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 21 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 49 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு. கிரீன் எகென்ஸ்ட் ரபாடா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மேக்ஸ்வெல் நம்பர் 6ல பேட்டிங் ஆடுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா இல்ல. பட் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ள வர பிளேயர். பேட்டிங்ல 15-20 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணுவாரு. பவுலிங்லையும் மினிமம் 1 விக்கெட் ஆவது எடுக்க முடியும். இங்கேயும் பவுலிங்ல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 9 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் சவுத் ஆப்பிரிக்கால 1-2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க.
தென் 26 ஆவரேஜில் பேட்டிங் ஆடி இருக்காரு. பேட்டிங் அண்ட் bowling பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். மிச் ஓவன் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிற பவுலர் இல்லை. லாஸ்ட் 6 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங் அண்ட் bowling பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசெண்டாக எவ்ரி மேட்ச்லையும் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 மேட்சஸில் 45 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 21 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஆடம் சாம்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெக் பிரேக் பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. 2-3 விக்கெட்ஸ் கொத்தா எடுத்துட்டு இருக்கிற பவுலர். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 7 மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாம்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 பால்ஸுக்கு 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 14 பால்ஸுக்கு 1 விக்கெட் வச்சு எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணுறாரு. பென் டோஷஸ் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் பேசர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. விக்கெட்ஸ் எடுத்தா 3-4 விக்கெட்ஸ் கொத்தா எடுக்கக்கூடிய பவுலர். கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, விக்கெட்ஸ் எடுக்கலாம். சீனபாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். பட் ரீசன்ட் மேட்சஸில் மேக்ஸிமம் 1 விக்கெட் வச்சு தான் எடுக்கிறாரு. கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் அண்ட் பிரட்டோரியஸ். ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 21 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. அகேன்ஸ்ட் ஹேசல்வுட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். பிரட்டோரியஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 50 அடிச்சிருந்தாரு. பட் அதுக்கு முந்தின மேட்சஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இங்கே ஹேசல்வுட் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். இங்கே க்ளவ் ஒர்க் ரிக்கல்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆன் டைமில் பார்த்துக்கங்க. மார்க்ரம் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜாக இருக்கு. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 34 ஆவரேஜில் 137 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் டீசன்ட் பவுலரும் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பேட்டிங் அண்ட் bowling பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டிவால்ட் பிரவிஸ் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. 30-34 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸில் 5 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு டீசெண்டாக ஆடலாம். ஸ்டெப்ஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 5ல் ஆடலாம். 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 3 இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 20-30 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர். கேச்சஸ்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். வாண்டர் டூசன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். பட் ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்லை. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. 6 இன்னிங்ஸில் 96 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஹேசல்வுட் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். வாண்டர் டூசன் குரூஷலாக இருக்க முடியும். கார்பின் போஸ் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட 15-20 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி மேட்சஸில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். பேட்டிங் அண்ட் bowling பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஜார்ஜ் லிண்டே பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் எப்பவும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ லிண்டே எஃபெக்டிவாக இருக்க முடியும். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிட்டா பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசெண்டாக T20ஸில் அவ்வளோ கிரேட் ஃபார்மில் இல்லை. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 10 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு T20ஸில். பட் ODIஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்திரேலியா பேட்டர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலாம். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம்.
லுங்கி இங்கடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 7 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணா ஷுவரா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் இனிஷியலாவும் பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். பர்கர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. சம்டைம் 1 ஓவர் கம்மி ஆகலாம். பவர் பிளேல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. ரீசெண்டா கன்சிஸ்டண்டா எல்லா மேட்ச்லயும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஃப்ரெஷ் பிச் ஆனதால இனிஷியலா பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். முத்துசாமி 11ல இருந்தா கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். சம்டைம் பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் ரிக்கல்டன். ப்ரிட்டோரியஸை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பேட்டர்ஸ்ல மார்க்ரம், டிராவிஸ் ஹெட், டிவல்டு பிரவிஸ், தென் மிச்சு மார்ஷ். இதுல ஹெட் இல்ல மார்ஷுக்கு பதிலா கேமரன் கிரீனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. தென் கிராண்ட் லீக்ல ரிக்கல்டனுக்கு பதிலா வாண்டர் டூசனை கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸ் அண்ட் டிம் டேவிட்டை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல மேக்ஸ்வெல், கார்பின் போஸ்ட். தென் மெச்சு ஓவன் அண்ட் ஜார்ஜ் லிண்டேவை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸ்ல ஹேசில்வுட் அண்ட் அடம் சாம்பா. தென் ரபாடா இல்ல இங்கிடியை ட்ரை பண்ணலாம். தென் பென் வாஷியஸ் கூட குரூஷலா இருக்கலாம். ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா சீனபாட்டை கூட கன்சிடர் பண்ணலாம். பர்கரை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல மேக்ஸ்வெல், கார்பின் போஸ்ட் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். கிராண்ட் லீக்ல ரிக்கல்டன், டிராவிஸ் ஹெட், மிச்சு மார்ஷ், தென் ப்ரிட்டோரியஸை கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். மிக்க நன்றி.